எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு வந்து பிவைக்யூ தமிழ்ல தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் காணும் முதல் சித்தர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் திருமூலர், செகண்ட் ஒன் அருணகிரிநாதர், தேர்ட் ஆப்ஷன் தாயுமானவர். ஸோ அதோட கரெக்ட் ஆன்சர் திருமூலர். ஓகே. செகண்ட் ஒன், தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீரத்தமிழ் மங்கை யார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஈவேரா மணியம்மை, செகண்ட் கஸ்தூரிபாய், தேர்ட் தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடியவர் தான் தில்லையாடி வள்ளியம்மை. பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்வதை டேஷ் என்பர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இடம்பெயர்தல், செகண்ட் ஒன் வலசை போதல். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வலசை போதல். ஃபோர்த், நவ்வி என்னும் சொல்லின் பொருள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மான், செகண்ட் நாய், தேர்ட் ஆப்ஷன் நரி, ஃபோர்த் ஒன் சென்னாய். ஸோ த கரெக்ட் ஆன்சர் நவ்வி அப்படின்னா மான். ஃபிஃப்த் ஒன், ஐ என்னும் சொல்லின் பொருள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தலைவன், செகண்ட் சோலை, இது அரண். ஸோ த கரெக்ட் ஆன்சர் தலைவன். இது ஒரு சொல் ஒரு பொருள், ஒரு சொல் ஒரு பொருள் மீனிங் இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த ஐ வரும். ஆக்சுவலாக நீங்கள் அதில் இருக்கிற 42 இருக்கும். ஸோ அது நீங்கள் 42 நீங்கள் படித்து வச்சிருக்கணும். ஒரு சொல் ஒரு பொருள் எது வேணாலும் கேட்பாங்க. அதுலேருந்து நியர்லி 2 to 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க. சரியா? அதனால அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதில் ஐ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நிறைய டைம் என்னது ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் அது. ஸோ அது வந்து ரிப்பீட்டட் பிவைக்யூ அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது போல் டெய்லியும் நான் ஷார்ட்ஸ் வந்து லெசனோட கண்டென்ட் எடுத்து அது வந்து நான் ஒரு வீடியோவாகவும் போடுறேன். அது போக ஒரு லெசன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ அப்படியே அப்லோட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட் அப்படிங்கும்போது 3 மினிட்ஸுங்க. அதை நான் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி மாதிரி கன்வே பண்ணியிருப்பேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் எடுத்து படித்தாலே குவாலிட்டி எல்லாம் வந்து நான் 2 லெசன் ஃபினிஷ் பண்ணி இப்போ 3rd லெசனில் பாதி முடிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 நிமிஷம் ஷார்ட்ஸ் அப்படி கேட்கும்போது நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் புக்கை வந்து அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணாலே போதும். நீங்கள் இதுவே நான் புக்கு ரெஃபர் பண்ணி தான் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு 1 வீக்கில் வந்து நீங்கள் டெய்லி இந்த ஒரு 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து 1 வீக்குள்ளேயே அந்த லெசனே வந்து கவர் ஆயிடும். ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டாக படிக்கிறவங்க இருந்தால் நீங்கள் அதை படித்து அதை நோட்ஸ் எடுத்து வச்சாலே போதுமானதுங்க. நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வெரி ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.